ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் மேவனை எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் சிஸ்டத்தில் ஜாவா ஜேடிகே இன்ஸ்டால் ஆகிருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்குக்கு போயிட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஜாவா ஜேடிகே இன்ஸ்டால் ஆன பிறகு ஒர்க் ஆகுதுங்கிறத கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு அதில் ஜாவா ஹைஃபன் வெர்ஷன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இது உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் செய்யப்பட்ட ஜாவாவோட வெர்ஷனை காட்டும். அதோட ஜாவா ஹோமும் செட் ஆகிருக்குறாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா அதை எப்படி செட் பண்ணணுங்கிறத வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து செட் பண்ணிக்கோங்க. ஜாவா ஹோமு சரியாக செட் ஆகிறதாங்கிறத பார்க்குறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு எக்கோ ஸ்பேஸ் பர்சன்டேஜ் ஜாவா அண்டர்ஸ்கோர் ஹோம் பர்சன்டேஜுங்கிறத டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இப்போ ஜாவா இன்ஸ்டால் ஆன பார்த்த நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் ஜேடிகே இன்ஸ்டால் ஆன பிறகு மேவனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். மேவனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் வெப் ப்ரௌசரில் மேவன் டவுன்லோட்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இப்போ கிடைக்கிற லிங்க்கில் ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இது அப்பாச்சி மேவனோட அஃபிஷியல் டவுன்லோட் சைட்டுக்கு கொண்டு போகும். இங்கே தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். பைனரி ஜிப் ஆர்கைவ் லிங்க்கை கிளிக் செய்தால் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். டவுன்லோட் முடிஞ்சதும் உங்கள் சிஸ்டத்தில் எங்கேனாலும் .zip ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேவன் ஹோம் என்விரான்மெண்ட் வேரியபிளை ஆட் பண்ணணும். இதுக்கு விண்டோ சர்ச் பாக்ஸ் போயிட்டு இஎன்வின்னு டைப் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டம் வேரியபிள் செக்ஷனுக்கு போயிட்டு நியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேவன் ஹோம்ங்கிறத வேரியபிள் நேமாக டைப் பண்ணுங்கள். மேலும் மேவன் பார்த்த வேரியபிள் வேல்யூவாக வச்சுட்டு என்டர் பண்ணுங்கள். என்னோட கேஸில் இதுதான் பார்த்து என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. மேவன் ஹோமு சிஸ்டம் வேரியபிள்ஸில் ஆட் ஆகிடும். இப்போ மேவனோட பின் டைரக்டரியை பாத் வேரியபிளோட ஆட் பண்ணணும். இல்லைனா எம்பிஎம் கமாண்டை எங்கிருந்தும் கால் பண்ண முடியாது. பாத் வேரியபிளை சர்ச் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிடைக்கிற விண்டோவில் நியூவை கிளிக் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் மேவன் அண்டர்ஸ்கோர் ஹோம் %/பின்ங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள் விண்டோவை க்ளோஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், மேவன் ஹோம் மற்றும் பாத் வேரியபிளை செட் பண்ணியாச்சு. இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்டை போயிட்டு எக்கோ ஸ்பேஸ் பர்சன்டேஜ் மேவன் அண்டர்ஸ்கோர் ஹோம் பர்சன்டேஜ்னு டைப் பண்ணுங்கள். மேவன் ஹோமை நாம் செட் பண்ண பார்த்து கிடைக்கும். மேலும் மேவனோட வெர்ஷனை செக் பண்ணியும் பார்க்கலாம். இதை செக் பண்ணுறதுக்கு எம்பிஎன் ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷனுங்கிறத டைப் பண்ணி அதோட வெர்ஷனை சரி பார்த்து கொள்ளலாம். மேலும் எக்கோ ஸ்பேஸ் பர்சன்டேஜ் பாத் பர்சன்டேஜுங்கிறத டைப் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் பாத்தும் பார்க்கலாம். இதில் நம்ம செட் பண்ண மேவனோட பின் ஃபோல்டர் பாத்தும் இருக்கும். அப்பாச்சி மேவனை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.